இல்ல நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைங்க வழிமாறி போறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள கண்டுக்காம, ஒரு ஃபோன கையில குடுத்துட்டு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும்னு விடுறது தான் காரணமா? இல்ல அவங்கள எப்படி மானிட்டர் பண்றது? அவங்க ஒரு தனி உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர் வந்து மதர் அண்ட் ஃபாதர். அந்த மதர் அண்ட் ஃபாதருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் ரீசனே. ஒன்னு நீ பாத்துக்கிறியா அப்ப நான் சைலண்டா இருக்கேன், இல்ல நீ பாத்துக்கிறியா நான் சைலண்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பிரிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு நான் சொல்ற மாதிரி நீ செய்ய மாட்டேங்கிற, நீ சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேங்கிறன்ற ஒரு இன்செக்யூரிட்டி, அந்த ஒரு தாட். மூணாவது எல்லாம் நீ குடுக்குற செல்லம், இன்னும் நீ குடுக்குற செல்லம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை காட்டுற ஒரு தன்மை. ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இன்னொன்னு அவங்க முதல்ல அதை ஃபாலோ பண்றாங்களா, வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க முதல்ல வந்து மொபைல் ஆஃப் பண்றாங்களான்னு கேட்டா அதுவே கிடையாது. அவங்களே ஒரு பக்கம் மொபைலை வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களை போய் நம்ம போய் என்னன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ